ஒரு பைத்தியக்காரனுக்கு மகனா இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு நாள் தான் கூட இருக்கக்கூடிய அப்பா தன்னோட சொந்த அப்பா இல்லங்கிற விஷயம் தெரிய வருது. அப்படின்னா ஹீரோவோட உண்மையான அப்பா யாரு, தன்னோட பிறப்பு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை ஹீரோ கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2025ல ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன தி லெஜெண்ட் ஆஃப் கான்டோர் ஹீரோஸ் படத்தோட முழுக்கதை விளக்கத்தின் மூலமா பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா உங்களுக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளோட பேரை கமெண்ட் சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. அதுல நம்ம ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான். கடந்த 10 ஆண்டுகளா 1000 மைல்கள் கடந்த எனக்கு பிடிச்ச ஆள்கிட்ட இருந்தே தள்ளி தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய உயரமான மலையில இருந்து கீழே குதிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ராட்சச கழுகு அப்படியே அலேக்கா ஹீரோவை தூக்கிட்டு வானத்துல பறக்குது. இந்த இடத்துல அப்படியே டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. சரியா 10 வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோ யாரு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு ஒரு கதை பிளே ஆகுது. ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை யாரோ தூக்கி போட்டு விளையாடுறாங்க. இவனும் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறான். சரி ஒருவேளை ஹீரோவோட எதிரியா இருக்குமோ? கிடையவே கிடையாது. அது ஹீரோவோட அப்பா. குரங்க விட மோசமா தாவி பக்கத்துல இருக்க மரத்திலேயே தொப்புன்னு இடிச்சு கீழே விழுந்துருவாரு. அப்ப கரெக்டா இவங்களை பார்த்து ஒரு மரக்கட்டை வரும். ரெண்டு பேருமே அலேக்கா எஸ்கேப் பண்ணுவாங்க. அப்பதான் ஹீரோவோட அப்பாவை சுத்தி ஒரு 7 மாஸ்டர்ஸ் வராங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய தாவோ தற்காப்பு பள்ளியோட மாஸ்டர்ஸ். அப்புறம் இவரு தான் அந்த குங்ஃபு பள்ளியோட மாஸ்டர். உடனே நைனாவை பார்த்து யோ ஃபெங்க உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் எங்களோட காட்டு பகுதிக்குள்ள வராத, தடை செய்யப்பட்ட தற்காப்பு கலையை பயன்படுத்தாதன. தோடா என்னைய மிரட்டுறீங்க? நான் என்ன உங்களை பார்த்து பயப்படணுமா? சரி நீங்க தான் ஆம்பளை பசங்க, இது யாரா குட்டி பொண்ணெல்லாம் சண்டைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யோ பெருசு பார்த்து பேசு, நானும் மாஸ்டர் தான். அட போமா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இந்த ஆள் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். வாங்க அடிச்சு துவம்சம் பண்ணலான்னு அட்ட டைம்ல 7 பேரும் தாக்க வருவாங்க. ஆனா தாத்தா சும்மா கிடையாது. ஜெகஜால கில்லாடி பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கல்ல புடுங்கி இந்த கூட்டத்திலேயே யுவான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன மாஸ்டர் இருப்பான். அவனை பார்த்து தூக்கி போடுவாங்க. பதிலுக்காக அலேக்கா ஜம்ப் அடிச்சு ஓங்கி வருவத இப்ப கல் நேரா ஹீரோ கிட்ட பறந்து வரும். நல்ல வேலை நைனா உள்ள பூந்து ஹீரோவை காப்பாத்திருவாரு. டே மகனே நீ பாதுகாப்பாரு, அப்பா இந்த சண்டையை பாத்துக்கிறேன்னு அட்ட டைம்ல 7 பேர் கத்திய வீசினாலும் கூட தலைவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆவாரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஷாலின் சாக்கர் படத்துல வில்ல ஒரு தவளை டெக்னிக் பயன்படுத்துவான்ல, அதே குங்ஃபுவை இந்த மனுஷன் இங்க பயன்படுத்துவாரு. உடம்புல இருந்து வெளிவந்த அதிகப்படியான பவர்ஸால அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே சலசலப்பு உருவாகுது. ரைட்ரா இந்த பெருசா சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நைனா தாக்க வரும்போது இந்த யுவான் பையன் சும்மா இல்லாம ஹீரோவை டக்குன்னு உள்ள இழுத்து விட்டுருவான். டைரக்டா இப்ப அந்த அடி ஹீரோவோட உடம்புல பட்டுருச்சு. நல்ல வேலை அந்த தாக்குதல் முழுசா உடம்ப காயப்படுத்துறதுக்குள்ளேயே ஏமோன்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு தலைவர் ஹீரோவோட உடம்புல கைய வச்சு அந்த தாக்குதல் அப்படியே வெளியில அனுப்பிடுவாரு. ஆக்சுவலா இவரு குங்ஃபு பள்ளியில இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருப்பாரு. ஆனா ஒரு சில காரணங்களால இப்ப அதுல இருந்து விலகி தனியா ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மனைவியும் பொண்ணு இருக்காங்க. முக்கியமா அந்த மனைவி கர்ப்பமா இருக்காங்க. உடனே நைனா உள்ள போது யோ யாரியா நீ? அங்கிள் என்ன தெரியல, நான் தான் ஏமோ. ஐயோ மறந்து போச்சே. அம்மா நான் யாரு, நான் எதுக்காக இங்க சண்டை போடுறேன்? உடனே ஏமோட மனைவி உள்ள போந்து அங்கிள் நீங்க எங்க கூட சண்டை போட வரல, உங்களோட எதிரி தோ தரையில இருக்கான் பாருன்னு அங்க இருக்க நிழல கை காட்டுவாங்க. அடே நீதான் எனக்கான எதிரியா, வாடா சண்டை போட்டு பாக்கலான்னு மனுஷன் தலையில சண்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே விடுவாரு. ஆக்சுவலா ஹீரோவோட நைனாவுக்கு இருக்க பிரச்சனையே இதுதான். அவருக்கு திடீர்னு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடும். அடுத்து ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது இந்த ஏமோவோட பொண்ணு உள்ள போது ஹீரோ கிட்ட இருந்த ஒரு சின்ன லாக்கெட்டை புடுங்குறா. அதை பார்த்ததுமே இந்த ஏமோவுக்கு சம ஷாக்கு. என்ன இந்த லாக்கெட்டை லாங் குடும்பத்தை சேர்ந்த வம்சாவளிகள் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இங்கதான் ஏமோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவாரு. நீ நினைக்கிற மாதிரி அந்த வயசான ஆளுவும் அப்பா கிடையாது. என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் இரட்டை சகோதரர்கள். உன் அம்மாவோட பேரு லிசா யாங்டோ, அப்புறம் உன்னோட பேரு தியான்ஜோ. ரொம்ப ஷாக் ஆகாத, உனக்கு பேர் வச்ச ஆளே நான் தான். இப்ப ஹீரோ லாங் வம்சாவளிங்கிறது தெரிஞ்சதுமே வந்த 7 மாஸ்டர்ஸும் அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பாரு உன் அம்மா தனியா உன்னை வளர்க்க ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால நீ கைவிடப்பட்ட. அதுக்கப்புறம் தான் இந்த பைத்தியக்கார ஃபெங் மூலமா நீ தத்தெடுத்து வளர்க்கப்பட்டிருக்க. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா கடவுள் தான் உன்னை திரும்ப எங்க கிட்ட சேர்த்திருக்காரு. இந்த பாரு நீ இதுக்கு மேலேயும் இந்த காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே அந்த 7 மாஸ்டர்ஸோட குங்ஃபு பள்ளிக்கு போ. எதுக்கு? அதான் எனக்கு ஃபெங் நிறைய தற்காப்பு கலை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. முட்டாள் போல யோசிக்காத. டுவான தெரியுமா? அவரு தான் முதல் முறையா 7 மாஸ்டர்ஸோட தலைவரா இருந்தாரு. இந்த உலகத்துல இருந்த 5 மாஸ்டர்களுக்கு இடையில மிகப்பெரிய சண்டை உருவாச்சு. கிட்டத்தட்ட 7 நாள் தூங்காம கொல்லாம பயங்கரமா சண்டையிட்டாங்க. முடிவுல ஜெயிச்சது டுவான் மட்டும் தான். அப்பேற்பட்ட தற்காப்பு பள்ளியில நீ போய் பயிற்சி எடுத்தா மட்டும்தான் உன்னோட திறமைகளுக்கு மதிப்பு இருக்கும். சரியான நேரம் வரும்போது நானே உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவேன். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே இப்ப தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவனும் சித்தப்பாவோட பேச்சுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா நேரா தாவாவோட பள்ளிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய தலைவரும் இந்த பாருங்க பசங்களா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கான். ஆனா அவங்களோட அம்மா அப்பா இங்கதான் பயிற்சி எடுத்தாங்க. ஹீரோவோட வம்சாவளியோட பேரு லாங். இதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் அங்க இருக்க ஒட்டுமொத்த பேரும் மிரண்டு போயிடுவாங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் புரியல. அப்பதான் ஹீரோ முன்னாடி வந்து மாஸ்டருக்கு முன்னாடி மண்டிட்டு மரியாதை கொடுப்பான். இந்த பாரு இதுக்கு அப்புறமா இங்கதான் உனக்கு பயிற்சி கொடுக்கப்படும். இன்னையில இருந்து நீ மாஸ்டர் கிம்மோட டீமை சேர்ந்தவன். அது மட்டும் இல்ல எக்காரணத்தை கொண்டும் பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ள மட்டும் போக கூடாது. ஏன்னா அது ஒரு
தடை செய்யப்பட்ட பகுதி. ஆமா ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட பேசினாங்க. ஏதோ அந்த காட்டுக்குள்ள மோகினி பிசாசெல்லாம் இருக்காமே. போதும், முதல்ல பேச்ச நிறுத்து. உன்னோட மாஸ்டர் கிம்முக்கு மரியாதை செலுத்த குடு குடுன்னு ஓடி வந்து அங்க இருக்க யுவானுக்கு முன்னாடி வணக்கம் போடுவான். அட பைத்தியக்காரா, நான் உன் மாஸ்டர் கிடையாதுடா. பக்கத்துல தாடி வச்ச தவள மாதிரி இருக்காருல, அவர் தான் உன்னோட மாஸ்டர். ஐயோ மாஸ்டர் என்ன மன்னிச்சுன்னு பையன் வணக்கத்தை போடுவான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் கேட்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. தாவோ பள்ளிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு காடு. அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, இந்த மாமிச மலைதான். பிணங்களுக்கு மத்தியில நல்லா வல்லு வதக்கன்னு தின்னுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல வரான். இனிமே இந்த மாமிச மலையை ஷார்ட்டா பைல்வான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் வில்லன்னு சொல்லுவான், இந்த பாருங்கடா, கூடிய சீக்கிரமே நாம அந்த வார் ஆஃப் ஃபயரை கண்டுபிடிச்சாகணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அடிக்கடி இந்த தாவோ பள்ளியை சேர்ந்த ஆளுங்க நம்மள கண்காணிக்கிறாங்க. ஃப்ரீயா விட சரியான நேரம் வரும்போது அவங்களோட கதையும் சேர்த்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, டே அன்பு மகனே எங்கடா போட அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம ஃபெங் அந்த இடத்துக்கு வருவாரு. ஓங்கி ஒரே குத்து, பையன் கீழே விழுந்துட்டான். அடுத்து நேரா வில்லங்கிட்ட வரும்போது உள்ளங்கைய வச்சு ரெண்டு பேருமே நேருக்கு நேரா தாக்குவாங்க. ஆனா பாருங்க, ரெண்டு பேருமே சரிக்கு சமமா இருக்கானுங்க. அடடா, நீ தான் உண்மையான வீரன், நான் இன்னைக்கு உன் கூட தான் சண்டை போட போறேன்னு மறுபடியும் சண்டைக்காக வரும்போது, ஒரு நிமிஷம் நான் தேடி வந்தது என்னோட பையனை. ஆமா, நீங்களா யாரு? சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மனுஷன் மறுபடியும் காட்டுக்குள்ள போயிடுவாரு. டே பைல்வான், இந்த ஆளோட பேரு ஃபெங் தானே? ஆமா தலைவரே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. கட் பண்ண அடுத்து தாவோ பள்ளியை காட்டுறாங்க. நம்ம யுவானோட டீமும் தாடிக்கார டீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தங்களுக்குள்ள இருக்க திறமைகளை சோதிப்பாங்க. இந்த பாரு, நீ இங்க பயிற்சிக்காக வந்து 3 மாதங்களுக்கும் மேல ஆயிடுச்சு. உன் திறமையை சோதிக்கணும், சண்டை போட. அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு அந்த ஆப்பனண்ட் ஆளு தலையை குனிஞ்சு வணக்கத்தை போடும் போதே டப்புன்னு மூஞ்சில குத்திட்டாங்க. இலை, நீ ஏன் மேலேயே கைய வச்சுட்டியான்னு ஹீரோவை கீழே தள்ளி மூஞ்சில குத்த பாப்பான். பையன் எஸ்கேப் ஆயிடுவான். அலேக்கா பின்பக்கத்துல வந்து இடுப்போட லாக் பண்ணிடுவான். அவன் சும்மா இருப்பானா? கொத்த ஹீரோவை தூக்கும் போது இடுப்போட சேர்த்து ஒரு கவு ஆப்பனண்ட் ஆளால பொறுக்கவே முடியல. ஹீரோவை கீழே தள்ளி அவன் கழுத்தை உடைக்கிற லெவலுக்கு போயிடுவான். நடந்த சண்டையை பார்த்து யுவானுக்கும் தாடிக்காரனுக்கும் சம கோவம். டே ஹீரோ, என்னாச்சு உனக்கு? நீ 3 மாசமா எதையும் கத்துக்கலையா? இந்த பாருங்க, நான் நல்லா சண்டையெல்லாம் நோட் பண்ணேன். எனக்கு என்னமோ மாஸ்டர் தான் எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தாடிக்காரனுக்கு சம கோவம். பக்கத்துல வந்தவன் டப்புன்னு கணத்துல ஒரு அப்பு. பரவாயில்ல, நீ லாம் வம்சாவளி தானே, உங்க அப்பனை போலதான் இருப்ப. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா இவனோட அப்பா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை ஏன் கூடனா என்ன பத்தி மட்டும் பேசுங்க, என் அப்பாவை பத்தி பேசாதீங்க. தோடா, புள்ளைக்கு கோவம் வருது. ஏண்டா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்க அப்பா ஆரம்பத்துல இந்த பள்ளியோட சிறந்த மாணவர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. அப்போ ஒரு இடத்துல காட்டுக்குள்ள இருக்க முன்னோர் கோயில்ல ஒரு ஆளை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா உங்க அப்பா இறந்து போயிட்டாருங்கிற செய்தி வந்துச்சு. ஆனா அவரோட உடம்பை எடுக்கிறதுக்கு கூட இந்த பள்ளியில யாருக்கும் விருப்பம் இல்ல. இப்ப கூட உன்னை பயிற்சிக்காக இந்த பள்ளியில சேர்த்ததுக்கான காரணம் உன் அப்பா கிடையாது, உன் சித்தப்பா மேல இருந்த மரியாதை மட்டும்தான். என்னதான் சொன்னாலுமே ஹீரோக்குள்ள இருந்த கோவம் அடங்கல. சோ டக்குன்னு தாடிக்காரனை அடிக்க போகும்போது அவன் பதிலுக்கு ஒரே அடி தடுமாறி கீழே விழும்போது பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அடி அடி நடிப்பான். ஒரு இடத்துல நம்ம ஃபெங் இருக்கார்ல, அவரு தவளை டெக்னிக்க நம்ம ஹீரோவுக்கும் கத்து கொடுத்திருப்பாரு போல. பையன் அலேக்கா ஜம்ப் அடிச்சு நேரா அங்க இருக்க மாஸ்டரையே அட்டாக் பண்ண வருவான். ஆனா ரொம்ப ஈஸியாவே ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு, நீ மாஸ்டரையே அடிக்க துணிஞ்சிருக்க, இதுக்கான தண்டனை சில நாட்களுக்கு நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாகணும்னு பையனை லாக் பண்ணிட்டானுங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது சின்ன வயசு சம்பந்தப்பட்ட இலூஷன் வந்து போகுது. அதுல ஹீரோ ஒரு சில பசங்க கூட சண்டை போட்டிருக்கான். அம்மாவும் என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. இல்லம்மா, அவங்க எனக்கு அப்பா இல்லன்னு தப்பா பேசினாங்க, அதான் கோவத்துல சண்டை போட்டேன். இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையுமே நீ மறந்துடணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நீ நல்லபடியா வாழ்ந்தாவே போதும். இந்த இடத்துல அப்படியே இலூஷனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு ஒரு ஆள் உள்ள வந்திருப்பான். அப்ப மறைஞ்சிருந்த ஹீரோ கட்டைய வச்சு மண்டையில உரட்டி, ஆள விடுறா சாமி, இந்த பள்ளிக்கூடமும் வேணா ஒண்ணு வேணான்னு கோவத்துல ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்புறான். அப்ப ஏதோ ஒண்ணு டக்குன்னு இவனோட கால்ல தட்டுப்படுத சந்தேகத்துல கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க இந்த பள்ளியில இருந்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பாதி பேர் இறந்து போயிருக்காங்க. யாரதையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சுத்தி முத்தி கவனிக்கும் போது அங்க ஒரு ஆளு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தனை குத்தி கொண்டுகிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் ஊடோ ராஜ்யத்தோட இளவரசன். ஷார்ட்டா நம்ம கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். அச்சச்சோ, நான் பண்ண கொலையை நீ பாத்துட்டியா? அப்படின்னா நீயும் மேல போக வேண்டியது தானே. ஒரு கூர்மையான கம்பி எடுத்து ஹீரோ பக்கமா வீசுவான். நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல நம்ம ஆளு வாழ வச்சு அதை தடுத்துருவான். இந்த சவுண்ட கேட்டு தாடிக்காரன் இவான் மத்த மாணவர்கள்னு எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. ஏற்கனவே இறந்து போன ஆளுங்களையும் நம்ம ஹீரோவையும் பார்த்தா என்ன தோணும்? ஆஹா, அப்படின்னா நம்ம பண்ண கொடுமைகளை தாங்க முடியாம இவன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தட்டான் போலன்னு ஹீரோவை கைது பண்ண சொல்லுவாங்க. பதிலுக்கு நம்ம ஆளு, யோ நான் எதுவும் பண்ணலையா, தோ அவன் தான் பண்ணான்னு கையை நீட்டுவான். ஆனா அந்த இடத்துல கேடி பையனையே காணோம். பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ரைட்ரா, இதுக்கு மேல நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு ஐ வேலை பாருங்க வெள்ளை காக்கான்னு போய் சொல்லிட்டு உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் எங்க, தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள. உடனே யுவானோ, யோ தாடி சொல்றத கேளியா, இதுக்கு மேல உள்ள போக கூடாது, காட்டோட காவலர்களுக்கு கோவம் வந்துரும். அட போடா, நம்ம மாணவர்கள்ல எத்தனை பேரை கொண்டுட்டு இந்த ஹீரோ தப்பிச்சு போயிட்டு இருக்கான், அவனை விட முடியுமா? என் கூட வா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு மொத்த பேரும் உள்ள வரானுங்க. ஒரு கிடத்துல கீழே கிடக்கிற ஒரு கல்லை உதைக்கும் போது அது நேரா ஓடிக்கிட்டு இருந்த ஹீரோ மேல பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஏண்டா, எங்களை விட்டு நீ தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? அட, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மாஸ்டர், நான் உங்களை விட்டு தப்பிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய
பெரிய ரகசியம் என்கிட்ட இருக்கு, அத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நீங்க நான் சொல்றத மட்டும் தான் நம்புவீங்க. அப்படியா, எங்க காட்டு. உடனே ஜோப்புக்குள்ள கைய விட்டுவன். உள்ள இருந்து ஏதாவது புதையலுக்கான மேப்ப கொடுப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது. நாயோட கக்கா எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டு குடு குடுன்னு ஓடுவான். ஆனா இவான் மறுபடியும் ஹீரோவை வளைச்சு பிடிச்சிடுவான். இந்த பாரு, உன் தப்புகளை ஒத்துக்கிட்டு ஒழுங்கா எங்க கூட பள்ளிக்கு வா, தலைவர்கிட்ட பேசி உனக்கு நான் மன்னிப்பு வழங்குறேன். ஆனா தாடிக்காரனுக்கு விருப்பம் இல்ல, என் மேலேயே அசிங்கத்தை வீசிருக்கான். அவனோட உறுப்புக்க கைய துண்டா வெட்டிட்டு அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட தூக்கிட்டு போலான்னு இவன் வாழை ஓங்கும் போதே சடனா கட்டுப்பாட்டை மீறி வால் பக்கத்துல இருக்க மரத்துல போய் குத்துது. ஒரு சந்தேகத்துல கையில என்ன இருக்குன்னு பாக்கும்போது வண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு இவன் கைய கடிச்சிருக்கு. இது மூலமா தான் வாழை தூக்கி போட்டிருக்கான். தற்போதைக்கு இவன் கையில ஒரு வண்டு இருக்கலாம், ஆனா அந்த காடு ஃபுல்லா ஆயிரக்கணக்கான வண்டுகள் இருக்கு. இப்ப அது எல்லாமே இவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. சடனா எங்க இருந்தோ வெள்ளை நிற துணிகள் வருது, ஒட்டுமொத்த ஆளுங்களையும் கட்டி போடுது. தாவ பள்ளியை சேர்ந்த உங்களுக்கு இந்த காடு ஒரு தடை செய்யப்பட்ட இடம், இங்க நீங்க வரக்கூடாது, அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்பதான் இந்த குரலுக்கு சொந்தக்காரியவே காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின், இந்த காட்டோட காவலர்கள்ல ஒருத்தி. மொத்த பேருமே ஹீரோனை பார்த்து பயந்தாலும் கூட இவான் மட்டும் அவளை வெறிகொண்டு பார்த்துட்டு, மிஸ் ஒயிட் லேடி, நாங்க இந்த காட்டுக்குள்ள வந்தது எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்கறதுக்காக இல்ல, எங்களுக்கு தேவை அந்த ஹீரோ மட்டும்தான், அவனை நீங்க ஒப்படைச்சிட்டா போதும், அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். உடனே ஹீரோ உள்ள போது, ஏமா அவனுங்க போய் சொல்றானுங்கம்மா, எவனோ பண்ண கொலைக்காக என்ன தண்டனை ஏத்துக்க சொல்றாங்க, நான் நல்லவன். இந்த பாரு, உங்க பஞ்சாயத்தெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளியில போயாகணும். அப்படி இல்ல எத்தனை பேர் இறந்து போனாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தாலுங்க அங்க இருந்து வெளியில போறானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும், ஒயிட் லேடி உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, அந்த ஈரவங்க எல்லாம் தேவையில்ல, உனக்கும் அரை மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்புற ஏக்கா. ஆனா இங்க இருந்து வெளியில போறதுக்கான பாதை எனக்கு தெரியாதேன்னு பேசிட்டு மறுபடியும் பார்த்தா நின்னுகிட்டு இருந்த ஹீரோயினை காணோம். சரி, கால் போன போக்குல போலான்னு இவன் ஒரு பக்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில தாடிக்காரனும் மத்தாளுங்களும் திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப எத்தனை முறை இந்த காட்டை சுத்தி வந்தாலுமே திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வரானுங்க. சடனா ஏதோ ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள அங்க எங்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. காதல்னா என்ன? ஒருத்தருக்கு வலி வேதனைகளை தரக்கூடியதுதான் காதல். அந்த வழியை நீங்க எப்பயாவது அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நம்ம படத்தோட ரெண்டாவது வில்லி பக்கத்துல இருக்க மரத்துல வந்து உட்காருவா. இவள ஷார்ட்டா லீட்டான மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஹீரோனை போலவே இவளும் இந்த காட்டோட பாதுகாவலர்கள்ல ஒருத்தியா இருந்தா. ஆனா முறையா தன்னோட முன்னோர்கள் கிட்ட இருந்து தற்காப்பு கலையை கத்துக்கல, பாதியிலேயே பயப்புள்ள ஓடி வந்துட்டா. தாடிக்காரனுக்கு இவள பார்த்ததுமே சம ஷாக்கு. ஏன்னா நகரத்துக்குள்ள லூக்கின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியவே சாகடிச்சிட்ட ரத்தத்தாலேயே 9 கை அச்சுகளை சுவர்ல வச்சுட்டு வந்த ஆள் தான் இந்த லீட்டாங்கிற விஷயம் இவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்ப மாணவர்கள ஒருத்த சும்மா இல்லாம, ஆமா எதுக்காக லூக்கோட ஃபேமிலியை கொன்னீங்க, பக்கத்துல வாங்கடி சொல்லும், நான் அதுக்கான பதில கொடுக்கறேன்னு ஆள அலேக்கா தூக்கி உடம்புல ஈட்டி மாதிரி உன்னை இறக்கி அவனோட கதையை முடிச்சுட்டா. காதல் எப்பவுமே வழிய தரக்கூடியது. அந்த லூக் ஃபேமிலியோட பையன் என்ன காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி என்ன தனிமையில விட்டுட்டு போனா. அந்த வேதனைகளை மட்டும் என்னால தாங்கவே முடியல, அதனாலதான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சேன். இன்னைக்கு உங்க கதையவும் முடிக்க போறேன்னு கூர்மையான விஷ ஊசிகளை தூக்கி போடுவா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் வீசப்பட்ட ஊசிகளை தடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு ஊசி அங்கிருந்த ஒரு ஆள் மேல பட்டு உடம்பு ஃபுல்லா உறைஞ்சு போய் அதே இடத்துல இறந்து போயிடுவான். ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு லீட்டாவுக்கு பயந்தே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வருவான். உடனே லீட்டா சும்மா இருப்பாளா? இவன் அப்படியே துணியை வச்சு வளைச்சு பிடிச்சிட்டா. ஏக்கா, இப்பதான் வெள்ளை காஸ்டியூம்ல ஒரு ஆளை பார்த்தேன், நீங்க வேற காஸ்டியூம்ல இருக்கீங்க, ஒருவேளை நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாரு? ஐயோ எஸ்கு பொஸ்கா ஏதாவது சொன்னா முடிச்சு விட்டுருவாளே. உடனே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. அக்கா நான் யார் தெரியுமா? ஒயிட் லேடியோட சிஷ்யன். தோடா, நானும் தான் இந்த காட்டோட பாதுகாவலர்கள்ல ஒருத்தி. ஆனா எனக்கு கூட இப்போ வரைக்கும் சிஷ்யம் கிடைக்கல. சரி அத கூட விடுத்தல, நான் இப்ப உன்னோட மாஸ்டரை பாத்தாக்கணும், ஹீரோயின் கிட்ட கூட்டிட்டு போறியா? அதுக்கு என்ன, என் பின்னாடியே வாங்கன்னு வழி தெரியாம கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தம்பி வலது பக்கம் இல்லப்பா, இடது பக்கம். ஆமா ஆமா, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் எனக்கு மறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பொய்களை சொல்லிட்டு ஒரு பெரிய கதவுக்கு முன்னாடி வராங்க. ஆனா அது உள்பக்கத்துல இருந்து பூட்டப்பட்டிருக்கு. உடனே லீட்டாவும், நான் மாஸ்டருக்கு விளக்கேத்த வந்திருக்கேன், உள்ள வந்து தீபத்தை கொளுத்துனதுமே நான் மறுபடியும் வெளியில போயிடுவேன், அக்கா ஒழுங்கா கதவை தர. சடனா கதவு ஓபன் ஆகுது. உள்ளதான் ஹீரோயின் இருக்காங்க. உனக்கு 2 நிமிஷம் தான் டைம், மாஸ்டருக்கான மரியாதை கொடுத்துட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். தோடா, நான் இங்க வந்தது என்ன கைவிட்ட மாஸ்டருக்காக நினைச்சியா? கிடையவே கிடையாது, எனக்கு வெள்ளை முத்தோட ரகசியங்கள் தேவை, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதை மட்டும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா ஹீரோவோட கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன், தாராளமா கொண்டுக்கோ. அவன் என்னோட சிஷ்யனே கிடையாது, உன்கிட்ட போய் சொல்லிருக்கான், அட போடா ஃப்ராடுன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோனுக்கு எதிரா செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. ஆக்சுவலா ஹீரோயின் தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நேர்த்தியான முறையில சண்டை போடுவா. ஆனா அந்த லீட்டா அப்படி கிடையாது. எப்ப காதல் மோகத்தால மாஸ்டர்ஸ மறந்து இந்த இடத்த விட்டு கிளம்பினாலோ அந்த நாள்ல இருந்து கெட்ட தற்காப்பு கலையை கத்து வச்சிருக்கா. இதுக்கடையில ஹீரோ நமக்கு எதுக்கு வம்புன்னு கதவை கடந்து வெளியில போலான்னு நினைக்கும் போது இவனால முடியல. ஏன்னா ஹீரோயின் தான் ஒரு முறை அந்த தாவோ மாணவர்கள் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திருக்கா. சோ திரும்ப நம்ம ஏதாவது ஹீரோனுக்கு உதவி பண்ணுமேன்னு மறுபடியும் உள்ள வருவான். இதுக்கடையில லீட்டா சும்மா இல்லாம அசந்த நேரத்துல தாங்கிட்டு இருந்த விஷ ஊசிய டக்குன்னு ஹீரோயினோட தோள்பட்டையில ஏத்திட்டா. ஒவ்வொரு முறையும் மாஸ்டர் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போதும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வரும். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்துக்குமே மொத்தமா முடிவு கட்ட போறேன்.
என்ன ஹீரோயினை சாகடிக்கலாம்னு பறந்து வருவா. இத பதுங்கி இருந்து பார்க்கக்கூடிய நம்மால ஐயோ பாம்புன்னு கத்துவான். உடனே லீட்டா டைவர்ட் ஆகி நம்ம ஹீரோவை துணியால புடிச்சு அங்க இருக்க ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள உருட்டி விட்டா. சரி மறுபடியும் ஹீரோனை பிடிக்கலான்னு பார்த்தா நம்மால பயப்படாம ஒரு சின்ன விசில் அடிப்பா. இந்த சவுண்ட கேட்டதுமே ஆயிரக்கணக்கான வண்டுகள் வெளியில வந்து இந்த லீட்டாவையே கடிக்க ஆரம்பிக்குது. சோ பயந்து போனவ நேரா வெளியில வந்துருவா. இதான் சாக்குன்னு ஹீரோனும் கதவை லாக் பண்ணிட்டா. அடுத்து தனியா கேவுக்குள்ள மாட்டின ஹீரோவுக்கு எந்த பக்கத்துல போறதுன்னு கூட தெரியாம குழப்பத்துல இருப்பான். அப்ப கரெக்டா ஹீரோயின் தான் ரகசிய கதவு திறந்து அவனை காப்பாத்துவா. ஏங்க உங்களுக்கு பெரிய மனுஷங்க, நல்ல வேலை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எது காப்பாத்தனா? கிடையவே கிடையாது. நீ அந்த கேவுக்குள்ளேயே இறந்து போனன்னு வையன், கெட்ட நாத்தடியும். அதுவே தோ இந்த கல்லறைக்குள்ள உன்னை லாக் பண்ணிட்டேன்னு வை, எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம உன் உடலும் இதுக்குள்ளேயே இறந்து அழிஞ்சு போயிடும். ஆத்தாடி பெட்டி ரொம்ப குட்டியா இருக்குங்க, இதுக்குள்ள என் உடம்பு அடங்காத. பரவாயில்ல, உடம்ப துண்டா வெட்டி நான் வைக்கிறேன். இப்ப என்ன, நான் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியால், அதனாலதான் என்ன கொல்ல ஆசைப்படுறீங்கல்ல. ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு மாணவனா இருந்தா என்ன நீங்க ஏத்துப்பீங்கல்ல, கொல்ல மாட்டீங்கல்ல. மாணவனா நீயா? ஆமா மாஸ்டர்னு டக்குனு பையன் கால்ல விழுவான். இப்ப ஹீரோனுக்கு என்ன தோணும், சரி எப்படியும் நம்ம தனியா தான் இருக்கிறோம், தனக்கு அப்புறமா இந்த இடத்தை பாதுகாக்க யாராவது வேணுமேனு ஹீரோவை யோசிக்காம தன்னோட ஜூனியரை ஏத்துக்கிறா. ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன். இந்த பாரு, நான் தான் இனிமே உன்னோட மாஸ்டர் அப்படின்னா உன்னால நிரந்தரமா சாகர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு வெளியில போகவே முடியாது. பரவாயில்ல விடுங்க, சாகிறதுக்கு இந்த இடத்துல உயிரோட வாழ்றதே பரவாயில்ல. எனக்கு ஒரு டவுட், ஆமா இந்த 2 கல்லறை பெட்டிகளும் யாரோடது? அதுவா, கடைசி காலத்துல நானும் லீட்டாவும் நிம்மதியா எங்களோட மரணத்தை ஏத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 பெட்டியை நாங்க கொண்டு வந்தோம். ஆனா அவ கட்டுப்பாடுகளை மீறி வெளியில போயிட்டா. சரி அதெல்லாம் விடுத்தல, முதல்ல மாஸ்டர்களுக்கு வணக்கம் சொல்லுன்னு அங்க இருக்க ஒரு படத்தை காட்டும் போது ஹீரோவும் நல்லபடியா வணங்குவான். ஐயா மேடம் இங்க பாருங்க இன்னொரு போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு வணக்கம் போடும்போது நீ இந்த மனுஷனை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்னாச்சு? இவன் தான் தாவ பள்ளியிலேயே தலை சிறந்த வீரன், முக்கியமா என்னோட தலைவருக்கு துரோகம் பண்ணவன். இவனோட பேரு திவான். ஐயோ அப்படின்னா இவனை வணங்க கூடாதுங்க, துப்பணும்னு சொல்லிட்டு காரி மூஞ்சி மேலே துப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் காலில் விழுந்து இதுக்கப்புறமா மரணம் வரைக்கும் உங்களை நான் பாதுகாப்பேன், ஒருவேளை உங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களும் எனக்கு எதிரி. ஹீரோயினுக்கு இவனோட பேச்செல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால முழுமையாவே இவனை தன்னோட மாணவனா ஏத்துக்கிறா. தலைவி மறுபடியும் விசிலடிச்சதுமே கல்லறை பெட்டிக்குள்ள இருந்த பொன்வண்டுகள் எல்லாம் அழகா பறந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லு மேல உட்காருது. பார்த்தா இந்த வண்டுகளோட மாய வெளிச்சத்துல ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சந்தேகத்துல ஹீரோவும் இதெல்லாம் என்னன்னு கேட்பான். அந்த லீட்டா தேடிக்கிட்டு இருந்தால வெள்ளை முத்த, அதோட ரகசியமே இதான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த வெள்ளை முத்தோட ரகசியத்தை நீ தான் பாதுகாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த தற்காப்பு கலையை கத்துக்கிட்டாகணும். ஏற்கனவே தாவா பள்ளியில ஒரு சில மாதங்கள் பயிற்சி எடுத்திருக்க. சோ இந்த கலைகளை கத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு ஈஸியா தான் இருக்கும். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோ கேட்பான், இந்த ஓவியத்துல 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்கே, அதுக்கான மீனிங் என்ன? ஆக்சுவலா இதோட பேரு ஜோடி தாக்குதல். 2 பேரோட மனசும் உடலும் ஒன்னா செயல்பட்டா மட்டும்தான் இந்த தாக்குதலை பயன்படுத்த முடியும். எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் கூட இந்த ஜோடி தாக்குதல் மூலமா ரொம்ப அசால்ட்டா தோக்கடிக்க முடியும். முதல்ல என் கூட வா, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா பயிற்சி ஆரம்பிக்கலான்னு பக்கத்து அறைக்கு வரும்போது அங்க ஃபுல்லாவே ஹீரோவுக்கு குளிர ஆரம்பிக்குது. அப்பதான் கவனிக்கிறான், தரையில ஒரு பெரிய பனிக்கட்டி இருக்கு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பனிக்கட்டியா? யாருக்கு இது? உனக்குதான், நீ இனிமே இங்கதான் தூங்கணும். ஐயோ இதுல உட்காந்துக்கிட்டு உச்சா போனாவே உறைஞ்சு போயிடுமே. இந்த பாரு, என்ன மாதிரியே நீ ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அதுக்கு சில பல வருஷங்கள் ஆகும். அதுவே இந்த பனிக்கட்டியில தூங்கி தோ இந்த மருந்தையும் குடிச்சு பயிற்சிகளை பண்ணா போதும், 10 வருஷத்துக்கு உண்டான சண்டை பயிற்சிய உன்னால 1 வருஷத்துக்குள்ளேயே கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அலேக்கா நம்மால அந்த இடத்துல துணியை மாட்டி விட்டு தூங்கிடுவா. இதுக்கடையில லீட்டா கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேடுப்பேன் வரான். என்னமா காதல் மோகினி எப்படி இருக்க? இருக்க என்ன தென்னாட்டு இளவரசன் இங்க வந்திருக்காரு, எல்லாம் ஒரு காரணமா தான். தலைவர் உங்ககிட்ட ஒரு டீல் பேச சொன்னாரு, நீ எங்களுக்காக வேலை பார்த்தாகணும், மன்னிச்சிட, எனக்கு அதுல ஆர்வம் இல்ல. இந்த பாரு, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மறுபடியும் கிடைக்காது, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேடி பையன் அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுவான். இதுக்கடையில ஹீரோயின் ஹீரோவுக்கு பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்மளுக்கு அந்த பனிக்கட்டியில படுக்கிறதே பெரிய பஞ்சாயத்தா இருந்திருக்கும்ல. ஆனா காலப்போக்குல இவன் அந்த பனிக்கட்டியோட பவர்ஸ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்ன விட ஹீரோயின் கூட ரொம்ப சூப்பரா சண்டை போடவும் கத்துக்கிறான். ஒரு சில மாதங்கள் கடந்தோன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு ஈக்குவலா சண்டை போடுவான். இதுக்கடையில தாவ பள்ளியில இருக்க மாணவர்களை இந்த தாடிக்காரன் கொத்தா ஒண்ணு சேர்க்கிறான். சந்தேகத்துல யுவானோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஏப்பா நம்ம மாணவர்களை சாகடிச்ச ஹீரோ அவன் இன்னும் தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ளதான் இருக்கான், என்னால அவனை அப்படியே விட முடியாது. டே பசங்களா, நம்ம இன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள போறோம், அங்க இருக்க ஹீரோவை கைது பண்ணி இங்க கொண்டு வரோம், குறுக்க யார் வந்தாலும் பரவாயில்ல, யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கடையில ஹீரோயின் வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த லீட்டா பாருங்களேன், எப்படியோ சாவியை திருகி உள்ள வந்துட்டாங்க. டே பொடியா, வழிய விட்டு விலகு, என் அக்கா கூட பேசி முடிக்க வேண்டிய ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஐயோ முன்ன வேணா அவங்க உனக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா இப்ப அவங்க எனக்கு மாஸ்டர், என்ன தாண்டி தான் நீ இவங்களை தொடணும், அதையும் தான் பாக்கலான்னு ஹீரோ கூடயே சண்டைக்கு வருவா. ஆனா நம்மால முன்ன விட இப்ப திறமையானவன். இவனோட வாழ்வீச்சு வேகத்துல லீட்டாவோட தலைமுடியே துண்டா கீழே விழுந்துருங்க. அது மட்டும் இல்ல, மின்னல் வேகத்துல மறைஞ்சு தாக்குவான். ஆரம்பத்துல லீட்டா சொதப்பனாலுமே கடைசி நிமிஷத்துல ஹீரோவைய அடிச்சு பறக்க விட்டுருவா. அப்ப ஹீரோயின் உள்ள போந்த இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குவாங்க. ஏற்கனவே ஹீரோனுக்கு அந்த லீட்டா விஷத்தை போட்டிருப்பால, அது மூலமா இப்ப அவ இன்னும் வீக் ஆயிட்டு இருக்கா. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க பாறையை தள்ளி விட்டுட்டு ஹீரோவும் எஸ்கேப் ஆடுவாங்க. கரெக்டா கதவுக்கு பக்கத்துல வந்து
வந்தவங்க, இந்த பாரு நீ வெளியில போய் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. மாஸ்டர் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற வழி இல்ல, லீட்டாவோட சேர்த்து நானும் இந்த இடத்தோட கதவை லாக் பண்ண போறேன், அதுவும் நிரந்தரமா. ஏன்னா அவளால மறுபடியும் இன்னொருத்தர் இறக்கறத நான் விரும்பல. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோ அந்த கேட்டை கடந்து வெளியில வந்துருவான். பொறுமையா கதவு லாக் ஆகுது. சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல, கடைசி நிமிஷத்துல நம்மால டக்குன்னு அந்த கதவை கடந்து ஹீரோயின் பக்கமா வந்துருவான். டேய் என்னடாச்சு, நீ சாவ பார்த்து பயப்படலையா? எதுக்காக மறுபடியும் உள்ள வந்த? இந்த பாருங்க, நீங்க என்னோட மாஸ்டர், சாகுற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு வாக்குறுதி எடுத்திருக்கேன். அடடா, பையனுக்கு நம்ம மேல எம்பிட்டு பாசம். சரி வா, அந்த லீட்டாவோட கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு அங்க இருக்க கல்லறை பெட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா எனக்கு ஒரு டவுட், உண்மையாவே அந்த லீட்டா உருவாக்குன விஷத்தை நீக்கிறதுக்கான வழி இல்லையா? இப்போ வரைக்குமே அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே லீட்டா அங்க வரக்கூடிய சத்தம் கேக்குது. அதே டைம்ல ஹீரோ அந்த கல்லறைக்கு மேல இருக்கக்கூடிய மின்மினி பூச்சிகள் லைட்டா நகரும் போது அதுல பொறிக்கப்பட்டிருக்க ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கிறான். இங்கதான் ரெண்டு பேருக்கும் சம ஷாக்கு. ஆக்சுவலா இந்த குகையை விட்டு வெளியில போறதுக்கான பாதை ஹீரோயின் லாக் பண்ணி வச்ச அந்த கதவு மட்டும் கிடையாது, அண்டர் கிரவுண்ட்ல இன்னொரு ரகசிய பாதை இருக்கான். கூடவே அது இங்க இருக்க கல்லறை பெட்டிகளோட கனெக்டா இருக்குன்னு போட்டிருக்கு. சந்தேகத்துல பக்கத்துல ஏதாவது பட்டன் இருக்கான்னு ஹீரோவும் தேடிட்டு இருக்கான். அதே டைம்ல லீட்டாவுக்கு சத்தம் கேட்டு இவ கரெக்டா கல்லறையை திறக்க, நல்ல வேலை ஹீரோவும் பட்டனை பிடிச்ச அழுத்த ரகசிய பாதை மூலமா நம்ம ஆளுங்க இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. லீட்டா கல்லறையை திறக்கும் போது உள்ள யாரும் இல்ல. ஆனா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் இங்கதான் இருந்திருப்பாங்க. ஏதோ ரகசிய பாதையை பயன்படுத்தி தான் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிருக்காங்கன்னு கெஸ் பண்ணிட்டா. அடுத்து எஸ்கேப் ஆன ஹீரோ ஹீரோயின் கண்ண விழிச்சு பார்க்கும்போது பல வருஷங்களா வில்லன் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த வார் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படக்கூடிய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களும் ஒரு சில பழங்கால குறிப்புகளும் இங்கதான் இருக்கு. சொல்ல போனா ஹீரோயினே இதை பார்த்து மிரண்டு போயிடுவா. நான் இத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா ஒரு முறை கூட இந்த ரகசிய பாதை இருக்குது எனக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த வார் ஆஃப் ஃபயர் இங்கதான் இருக்குன்னு எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய தண்ணியை கவனிக்கிறான். பாருங்க, இதுல நீரோட்டம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியும்னு தண்ணிக்குள்ள இறங்கி தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள இருக்க நீரோடைக்கு நீச்சல் அடிச்சு வந்துருவாங்க. ஆனா கொடுமைக்குன்னு பின்னாடியே லீட்டாவும் அந்த வார் ஆஃப் ஃபயர் இருக்க இடத்துக்கு வந்துட்டா. அடடா, பல வருஷங்களா வில்லன் தேடக்கூடிய புதையல் இங்கதான் இருக்கா? அடிச்சதுரா லாட்டரின்னு இவளுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கினதால இவளுக்குள்ள இருந்த விஷம் இன்னும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. இந்த பாரு, என்ன உன்னால காப்பாத்த முடியாது, நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட. ஆனா ஹீரோ முடியவே முடியாது, உங்களை காப்பாத்தி தீர்வுன்னு அடம்பிடிப்பான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. வெள்ளை முத்துன்னு தற்காப்பு கலையை தேடி வந்திருப்பால. ஆக்சுவலா அதுல இருந்த படங்கள்லயே நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த விஷத்தை நீக்கிறதுக்கான மருந்து இருக்கு போல. உடனே இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்ல, பதிலுக்கு ஹீரோயினும் என் உடம்புல இருக்க விஷத்தை மொத்தமா நீக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்புல உடைகள் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பயிற்சி பண்ணி ஆகணும். சுத்தி முத்தி கவனிக்கும் போது கொஞ்ச தூரத்திலேயே ஆளு உயரத்துக்கு இருக்கக்கூடிய நாணல் புதர்களை பாக்குறான். உடனே அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோனும் சொல்லுவா, இந்த பாரு, இந்த பயிற்சி முடியறதுக்கு கரெக்டா 1 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நான் அசையவே கூடாது. இந்த மாதிரி பேசிட்டு ரெண்டு பேருமே கைகளை ஒண்ணு சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்க பவர்ஸ ஒன்னா சேர்த்து பகிர்ந்துப்பாங்க. இதுக்கடையில இந்த தாடிக்கார வேற தான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள வந்திருக்கான். நம்ம ஹீரோவையும் தேடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அரைகுறையா ஹீரோவும் பாத்துட்டான். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஹீரோனை பாதுகாக்க தாடிக்காரனையும் மத்த ஆளுங்களையும் தான் பக்கமா திசை திருப்பணும்னு வேணும்னே உள்ள பூந்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா முன்ன விட ஹீரோவுக்கு சண்டை போடக்கூடிய திறமையும் அவனோட வேகமும் அதிகரிச்சிருக்கு. சோ இத பார்த்து தாடிக்காரனும் மத்த ஆளுங்களும் மிரண்டு போயிடுவாங்க. ஆனா இந்த யுவான் மட்டும் இங்க இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஹீரோவை தேடுறேன்னு தனியா இங்க இருந்து போயிருப்பான். கிட்டத்தட்ட எல்லாரையுமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா மொத்த பேரும் பயந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா யுவான் மட்டும் ஹீரோயினோட ஒரு சின்ன பிட்டு துணியை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுக்குள்ள சுத்தும் போது தன்னையே அறியாம பக்கத்துல இருக்கக்கூடிய நாணல் புதர்கள் கிட்ட வந்துட்டான். ஒருவேளை வந்திருக்கிறது ஹீரோ தான் போலன்னு, டேய் நீ தான் இங்க வந்திருக்கியான்னு ஹீரோனும் பேசிடுவா. அப்படிதான் உள்ள ஹீரோயின் தியானத்துல இருக்க விஷயத்த இந்த பயபுள்ள பாத்துட்டான். டே ஹீரோ, என் உடம்புல இருந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, அரை மணி நேரத்துக்கு என்னால என் உடம்ப அசைக்கவே முடியாது. உடனே இதான் சாக்குன்னு ஹீரோயின் மேல இருக்க மோகத்தால தான் கையில வச்சிருந்த துணியை ஹீரோயின் முகத்துல வச்சு மூடி அவ கூட இந்த யுவான் ஒண்ணு மண்ணுமா இருந்துருவாங்க. ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட ஹீரோ தான் வந்திருக்கான் போல, தான் மேல இருக்க காதலால தான் தான் கூட ஒன்னா இருக்கான் போலன்னு அவனை இமேஜின் பண்ணிப்பா. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த லீட்டாவும் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கா. சோ ரெண்டு பேருக்கு இடையில ஜம்முன்னு சண்டை போயிட்டு இருக்கு. அப்ப துணியால ஹீரோவை சுத்தி பக்கத்துல இருக்க மரத்துல வீசுவா. அவன் அடிபட்டு கீழே விழுந்துருவான். இதான் சாக்குன்னு கொல்ல போற நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃபெங் வந்துருவாரு. அடியே, என் புள்ள மேல கை வைக்க உனக்கு என்ன தைரியம்? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சண்டைக்கு தயாராகும் போதே லீட்டாவுக்கு தெளிவா தெரியும் ஃபெங் தன்னை விட பலசாலின்னு. சோ பயந்துகிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுவா. டே மகனே, என்ன ஆளு பாக்க ஜம்முன்னு மாறிட்ட? ஓ, உனக்கும் இப்ப குங்ஃபு கலையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் போலயே. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, நான் காப்பாத்த வேண்டிய என்னோட மாஸ்டர் இருக்காங்க, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன்னு நைனாவா அம்பான் விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். நேரா அங்க இருக்க நாணல் புதர்கள் கிட்ட வரும்போது ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. முகத்துல இருக்க துணியவை இப்பதான் நம்மால் எடுக்கிறான். கண்ண முடிச்சதுமே யோசிக்காம ஹீரோவோட தோல்ல சாஞ்சுப்பா. ஏன்னா இவதான் ஹீரோவை இப்ப முழுசா மனசார காதலிக்கிறாளே. நான் முதல் முறையா அந்த கல்லறை கோயிலுக்குள்ள போகும்போது என் கையில என்னோட மாஸ்டர் ஒரு குறியீட வச்சாரு. ஆனா இப்ப அது அழிஞ்சிருச்சு. அப்படின்னா சுதந்திரமா நான் வெளியில போய் வாழலாம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் சரி உன் கூடவே நானும் வருவேன். உனக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன். மாஸ்டர் என்னாச்சு? நீங்க புரியாத மாதிரியே பேசுறீங்க. ஹீரோனுக்கு சம கோபம். டேய், என்ன நீ மறுபடியும் மாஸ்டருங்கிற?
ஆமா எப்பவுமே நான் அப்படிதானே கூப்பிடுவேன். இல்ல எனக்கு அது பிடிக்கல. நான் இனிமே உனக்கு ஒரு மனைவி மாதிரி. சோ நீ அதுக்கேத்த மாதிரி என்ன கூப்பிடு. ஒரு நிமிஷம் மிரண்டு போன ஹீரோவும், மாஸ்டர் நான் உங்களை அந்த மாதிரி தப்பா நினைச்சதே கிடையாது. நீங்க எனக்கு ஒரு நல்ல குரு, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு ஹீரோயினுக்கு கோவம் தாங்கல. போதும் நான் வெறும் மாஸ்டர்னு சொல்லிட்டல. அந்த லீட்டா சொன்னது உண்மையாயிடுச்சு. ஆண்கள் யாரையும் நம்ப கூடாது. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு நம்மால மறுபடியும் அங்க இருக்க கல்லறை கோயிலுக்கே போயிடுவா. ஹீரோயின் இதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. இதுக்கடையில ஹீரோயின் வாழ்க்கையை கெடுத்த இவான் இப்பதான் திரும்ப தாவோ பள்ளிக்கே வரான். தாடிக்காரனும் மத்தாளுங்களும் முகத்துல தழும்போட இருக்காங்க. டேய் பாத்தியா பாத்தியா, நீ மட்டும் விவரமா எஸ்கேப் ஆயிட்ட. அந்த ஹீரோ உள்ள பூந்து எங்களை என்ன அடி அடிச்சான் தெரியுமா? ஆமா ஆமா உனக்கு தான் தெரியாதுல்ல, ஏன்னா நீ தான் ஓடி போயிட்டிய. இவான் பதிலே பேசாம கூனி குறுகி நிக்கிறான். அப்ப கரெக்டா இவங்களோட வாசல் கிட்ட ஏதோ ஒரு பெரிய பெட்டி வந்து விழுது. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வில்லனால கொல்லப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட காதுகளை வெட்டி இந்த பெட்டியில போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறமா பைல்வான், கேடி பையா, வில்ல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க இருக்க மாணவர்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. தலைவரே எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம தேடி வந்த வார் ஆஃப் ஃபயர் இங்க இல்ல. ஒருவேளை உண்மையாவே அது வெறும் கட்டுக்கதையா இருக்குமோ? முட்டாள் மாதிரி பேசாத. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தாவோ பள்ளியோட தலைவரான திவான் எங்களோட பழங்குடி மக்களை மிகப்பெரிய ராணுவத்தை வச்சு தாக்குனா. அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணுவத்தை சேர்ந்த ஆயுதங்களும் கவசங்களும் பாதுகாப்பா அந்த திவான் தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். ஒருவேளை அது மட்டும் கிடைச்சா நாம வெல்ல முடியாத மா வீரர்களா இருக்கலாம். சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த லீட்டா, நீங்க தேடிக்கிட்டு இருக்க வார் ஆஃப் ஃபயர் அது இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா வெள்ளையம்புத்த நான் எடுத்துப்பேன். வார் ஆஃப் ஃபயரை நீங்க எடுத்துக்கோங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள நைனாவை தேடி வந்திருப்பான். ஆனா அந்த மனுஷன் ஹீரோ நைட்டு எங்க விட்டுட்டு போனானோ அதே இடத்துல தவளை கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. டே மகனே, நீ திரும்ப வந்துட்டியா? ஆனா நைட்டு பார்த்ததை விட ஆள் ரொம்ப சோகமா இருக்கியே, என்னாச்சு? அதுவா, என்னோட மாஸ்டர் என்ன காதலிக்கிறாங்க போல. ஆனா எனக்கு தான் அதுல விருப்பம் இல்ல. ஏன்டா என்னாச்சு? ஒரு மாஸ்டர் எப்படி ஒரு ஜூனியர் காதலிக்க முடியும்? டேய் காதல்ல என்னடா சின்னவன் பெரியவன்? காதல் எப்பவுமே காதல் தான். நீ இறங்கி ஆடுமாவன. இது நம்ம காலம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்ட ஹீரோயினா ஹீரோ காதலிக்கலாங்கிற முடிவுக்கு வரான். அப்ப சடனா நம்ம ஃபெங் என்ன யோசிச்சாருனே தெரியலங்க. அலேக்கா ஹீரோவை தலைகிலா தூக்கி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இவர் கத்துக்கிட்ட தற்காப்பு கலைகள் இருக்குல்ல, அத அப்படியே ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட்டுருவாரு. இவன் கீழே விழுந்துட்டு மறுபடியும் எழுந்திருக்கலாமேன்னு பக்கத்துல இருக்க பாறையை தொடும்போது அவ்வளவு பெரிய கல்லை விரிசல் விடுது. யோ நைனா, இதுக்கே எனக்கு இவ்வளவு பவரை கொடுத்த? இந்த பாரு, அப்பா கொஞ்சம் வெளியில வேலையா போறேன். என்னோட சக்திகள் உங்ககிட்ட இருக்குது, உனக்கு பாதுகாப்பு. சரி நீங்க எங்க போறீங்க? நான் வழியில ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். அவர் எனக்காக பனிமலையில காத்திருக்காராம். அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட ஆள் மாதிரியே ஃபீல் ஆச்சு. சோ நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட திரும்ப வரேன்னு நைனா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கத்துல வெளியூருக்கு போன 3 மாஸ்டர்ஸ் அப்புறம் ஹீரோவோட சித்தப்பா, சித்தி, தங்கச்சி இந்த 6 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க தாவோ பள்ளியை சேர்ந்த நம்ம தாடிக்கார இவான் அப்புறம் இன்னும் 2 பேரை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. உடனே அவங்களை காப்பாத்தி உடம்ப செக் பண்ணி பார்க்கும்போது வில்ல இவங்க உடம்புல ஒரு விஷத்தை பரப்பி இருக்கான். அதே டைம்ல பதுங்கி இருந்த எதிரிகளும் தாக்க ஓடி வருவாங்க. உடனே சித்தப்பா சும்மா இருப்பாரா? இவருக்கு டிராகன் தற்காப்பு கலை தெரியும். சோ தான் உடம்புக்குள்ள இருந்து டிராகன் மாதிரியான ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி எதிரிகள் கதையை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா உயிருக்கு போராடக்கூடிய 4 பேருக்கும் ஹீரோவோட சித்தப்பா உட்பட 4 மாஸ்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து அந்த விஷயத்தை நீக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அப்ப மறுபடியும் பயில்வானும் கேடு பேனும் அங்க வராங்க. விஷத்தை உடம்புல இருந்து நீக்கிற வரைக்கும் இந்த 4 மாஸ்டர்ஸாலையும் உடம்ப விட்டு கைகளை எடுக்கவே முடியாது. அதனால கர்ப்பிணியான சித்தி மட்டும் சண்டைக்காக தனியா போறாங்க. இன்னொரு பக்கத்துல லீட்டா வில்லனை கூட்டிக்கிட்டு நேரா ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கேவுக்கு வரா. வெளியில கதவு லாக் ஆயிருக்கு. தலைவரே, சுரங்கத்துக்குள்ள ஒரு நீரோட இருக்கு, அது வழியா திரும்ப உள்ள போலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப அந்த வழி அடைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது ஹீரோயினோட வேலையா தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா இந்த கதவோட எடை கிட்டத்தட்ட 1000 டன்னுக்கும் மேல. இதை உடைக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிறேன்னு தான் பவச வச்சு 2 குத்துதான் குத்துவான். பிரம்மாண்டமான கதவை உடைஞ்சு சின்ன பின்னமாயிரும். அடுத்து பைல்வான் கேடி பையனை எதிர்த்து சித்தி தனியா சண்டை போட்டிருப்பாங்கல்ல, ஒரு இடத்துக்கு மேல இவங்களால சமாளிக்க முடியல. நல்ல வேலை அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். கவலைப்படாதீங்க, நான் இந்த சண்டையை பாத்துக்கிறேன். தம்பி, நாய்க்களை விரட்ட கம்ப அப்படின்னு தான் கையில இருக்க கட்டையா அவங்கிட்ட கொடுக்குறாங்க. தாத்தா கொடுத்த பவர்ஸால இப்ப ஹீரோவுக்கு முன்ன விட 10 மடங்கு பவர் அதிகமா இருக்கு. பைல்வானையும் கேடி பையனையும் அட்டி பொழகுறாங்க. ஒரு இடத்துக்கு மேல வழிதாங்க முடியாம குடு குடுன்னு அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுவானுங்க. இன்னொரு பக்கத்துல லீட்டாவோ வில்லனும் நேரா அந்த கல்லறை கோயிலுக்குள்ள வந்திருப்பாங்கல்ல. வழக்கம் போல அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில சமய சண்டை. ஒரு கட்டத்துல லீட்டா நகரவே முடியாத மாதிரி நம்மால கட்டி போட்டுருவா. உடனே இதை கவனிக்கக்கூடிய வில்லன் சும்மா இருப்பானா? இவங்கிட்ட வட்ட வடிவத்துல ஒரு தங்க கேடயம் இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு பிளேட் மாதிரி ஒர்க் ஆகும். சோ இப்ப அதை எடுத்து கரெக்டா வீசும் போது ஹீரோனோட துணி எல்லாம் சின்ன பண்ணமா கிழியுது. அடுத்த ஹீரோனையும் சாகடிக்கலாமே ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே உங்களை மாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க நான் உங்களை மனசார காதலிக்கிறேன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது. இப்ப ஹீரோ வில்லன் கூட சண்டை போடுவான். ஹீரோயின் லீட்டா கூட சண்டை போடுவா. உண்மையாவே விஎஃப்எக்ஸ்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. இவனுங்க பண்ண கலவரத்துல மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையை தட்டி விட அது தரையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹீரோனையும் லீட்டாவையும் பள்ளத்துல தள்ளி விட்டுரும். ஏற்கனவே பாதாளத்துல இந்த வார் ஆஃப் ஃபயர்னு நிறைய ரகசியங்கள் வச்சிருந்தாங்கல்ல, இப்ப அது வேற தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. நல்ல வேலை பள்ளத்துக்குள்ள முழுசா விழுறதுக்குள்ளேயே துணியை வச்சு லீட்டாவை ஹீரோயின் பிடிச்சிருவா. இப்பதான் லீட்டாவுக்கு ஒரு விஷயமே
புரியுது. என்னதான் நம்ம ஹீரோனை சாகடிக்கிற அளவுக்கு சண்டை போட்டாலும் கூட அவளுக்கு நம்ம மேல தங்கச்சிங்கிற பாசம் இன்னும் இருக்கு. அதனாலதான் தன்னை காப்பாத்த பாக்குறாங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிருக்கா, உன் அன்புக்கு நான் தகுதி இல்லாதவ. நான் ஒரு முறை என்னோட காதல தோத்து போயிட்டேன். அந்த வழியை நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள காதலோட சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. கடைசி வரைக்கும் அது என்னால முடியாமே போயிடுச்சு. நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தன்னை பிடிச்சிருந்த துணியை தட்டி விட்டுட்டு தங்கச்சி அங்க இருக்க நெருப்புல விழுந்து இறந்தே போயிடுவா. ஆக்சுவலா வில்ல பல வருஷங்களா இந்த வார் ஆஃப் ஃபயரை தேடிட்டு இருப்பான். ஆனா அது எல்லாமே இப்ப கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு. நடந்த எல்லா தப்புகளுக்கும் காரணமே நீதான். நான் இறந்து போடாலும் பரவாயில்ல, உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு முன்ன விட இன்னும் அதிவேகமா கேடயத்தை வீசுவான். ஆனா இந்த முறை வில்லனோட பாச்சா எதுவுமே நம்ம ஆளுங்க கிட்ட பழிக்காத. என்ன ஒரு முறை மனசும் உடலும் ஒண்ணு சேர்ந்தா ஜோடி தாக்கத்துல பண்ண முடியும்னு வெள்ளை முத்தோட ரகசிய புத்தகத்துல பாத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்ப 2 பேரும் மனசார கத்திகளை ஒன்னா வீசும் போது வில்லனால அதை தாக்கு பிடிக்கவே முடியல. சொல்ல போனா அவன் கையில இருந்த தங்க கேடயமே சின்னாபனமா உடைஞ்சு காருக்கு நடுவுல மாட்டின பள்ளி மாதிரி பயபுள்ள அதே இடத்துல இறந்து போயிட்டான். இந்த இடத்துல அப்படியே படமும் முடியுது. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம ஹீரோயினை சித்தப்பா காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் ஒரு நாள் நைட்டு யுவான் கடவுள்கிட்ட மண்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க, காட்டுக்குள்ள நானும் ஹீரோயினும் அப்படி இருந்திருக்க கூடாது, இது என்னோட தப்புதான்னு பையன் வேண்டிட்டு இருப்பான். இந்த விஷயத்த தங்கச்சி பாத்துட்டா. உடனே நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, பாத்தியா நீ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் நல்லவ கிடையாது. முக்கியமா இந்த தாவ பள்ளியில இருக்கக்கூடிய ஆளுங்க கூட நல்லவன் கிடையாது. ஏன்னா யுவானும் ஹீரோயினும் ஏற்கனவே ஒன்னா இருந்துட்டாங்க. உன் தலையில மண்ணவாரி கொட்டிட்டாங்கன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ நம்பாம நீ போய் சொல்றன்னு ஒரு கோவத்துல தள்ளி விடும் போது தங்கச்சி கடுப்பாகி பட்டாக்கத்தை எடுத்து ஹீரோவுக்கு எதிராக வீசுவா. அப்ப தெரியாதனமா இவனோட ஒரு பக்க கையே துண்டாயிடும். உயிருக்கு பயந்த ஒரு மலையோட உச்சிக்கு ஓடும் போது அப்ப கரெக்டா உள்ள வந்த கேடி பையன் இதான் சாக்குன்னு ஹீரோவை ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்ச அவ்வளவு உயரத்துல இருந்து அவன் அப்படியே கீழே தள்ளிடுவான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அதே டைம்ல ஒரு மிகப்பெரிய ராட்சச பாம்பு ஹீரோவை விழுங்குறதுக்காக அப்படியே பக்கத்துல வரும். போச்சுடா நம்மால சாக போறான்னு நினைக்கும் போது எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு மிகப்பெரிய ராட்சச கழுகு அப்படியே அந்த பாம்பை தூக்கிட்டு போய் ரொம்ப கொடூரமா போட்டு தள்ளிடும். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட கொடுத்த அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனும் கட் ஆகுது. கண்டிப்பா இந்த படத்தோட 2வது பாகம் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் ரிவ்யூ பண்றேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.